Hi friends, welcome to Nidra Dharo channel. இன்னைக்கு நாம புதுசா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாமா? நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்துல 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் அதோட 7-8 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதோட 20 கிஸ்மிஸ் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் 2 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அந்த கேரட்டை வந்து இதோட சேர்த்துடலாம். கேரட்டை இப்போ இந்த நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கணுங்க. கேரட் வதங்கி வந்ததும் லைட்டாக கலர் வந்து மாறி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்ததும் மறுபடியும் சீனி வந்து கரைஞ்சி வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ சீனியும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இதை இப்போ வதக்கி எடுத்ததும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து இந்த நெய்யிலேயே சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த சேமியா இருந்ததுன்னா அதை மறுபடியும் வறுக்க வேண்டாங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. சேமியாவை வறுத்து எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒரே மாதிரி வறுபட்டு வரும். சேமியா நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சுங்க. இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்ச பால், காய்க்காத பால், எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பாலை சேர்த்ததும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே வேக விட்டுடலாங்க. இதை அடி பிடிக்காத மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ சேமியா வந்து பாலில் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துட்டு சீனி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சீனி இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம வேக வச்சுருந்த சேமியாவை வந்து இதோட சேர்த்துடலாங்க. சேமியாவை சேர்க்கும்போது சேமியா வந்து நல்லா ஆறி இருக்கணும். இதோடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்திருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே பாத்திரத்தில் ஊற்றி எடுத்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் முந்திரியை வந்து இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட்டை இந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இந்த பிளேட் மேலே மூடி போட்டுட்டு 15 to 20 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தீ வந்து மீடியமாக எரிஞ்சால் போதுங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. எனக்கு இது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக 17 நிமிஷம் ஆச்சு. சூடு ஆறுனதும் கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.